வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர்வெள்ளி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் உப்பளம் தொகுதியில் மேற்கொண்ட பல்வேறு சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்த திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் இளையராஜா, விசிக மாவட்ட செயலாளர் அனுஷ்யா, திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். பொதுமக்கள் உற்சாகமாக திரண்டு அன்பான வரவேற்பை அளித்து தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். பகுதி முழுவதும் உற்சாகமான தேர்தல் சூழல் நிலவியது. முதலமைச்சர் ரங்கசாமியின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பயன்பெறுகிறார்கள் என்று லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தாநகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தாநகர் பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறும் பொழுது, முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உயர்கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளார். காலை மதியம் மாலை உணவு திட்டங்கள், சீருடை நோட்டு புத்தகங்கள், காலணிகள், சைக்கிள், சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவம், பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி பயிர்பவர்களுக்கு நிதி உதவி என வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் பயனடைந்து உள்ளனர். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும். வருகின்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஓட்டு கேட்டனர். முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் IG பிரபாதேவி வீரராகு மூலக்குளம் JJ நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான IG பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் மூலக்குளம் JJ நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில், கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருவதாகவும், மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுவையில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் கலந்து கொண்டனர்.
இதில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்றனர். இந்த சிறப்பான சாதனை புரிந்த மாணவர்களை இசையம்பலம் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன், அனிதா ரஞ்சீவ் மற்றும் கவிதா ஆசிரியர் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தி பேசினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் கரிகாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இவர் விவசாயி சின்னத்தில் வானூர் தொகுதி சார்பாக போட்டியிடுகின்றார். இவர் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகின்றார். நான் வெற்றி பெற்றால் வானூர் தொகுதியில் செய்ய போகும் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டு வருகின்றார். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் மாற்றத்திற்கான எளிய வழி. அதற்காக நமது சின்னமான விவசாயி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேட்பாளர் கரிகாலன் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் அனைவருக்கும் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு காவடி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பாலமுருகன் சுவாமி மலர் அலங்கரால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் அபிஷேக ஆராதனை, கற்பூர தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறுவர்களும் பெரியவர்களும் அலகு குத்திக்கொண்டு காவடி எடுத்துக்கொண்டும் அரோகரா என்ற முழக்கத்துடன் ஆடிப்பாடி முருகனை மனதார நினைத்து வீதி உலா வந்தனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் சுவாமிக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டனர். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் நல்லாசியோடு மாற்றத்தை உருவாக்க தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் வெற்றி வேட்பாளர் திரு இ விநாயகம் அவர்கள் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தாகூர் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் மிகவும் பின்தங்கி உள்ளதாகவும், ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள், என் மக்களுக்காக இரவு பகல் பாராமல் அயராது உழைப்பேன் என்றும், என் நேரங்களிலும் எனது அலுவலகம், எனது இல்லம் என் தொகுதி மக்களுக்காக திறந்திருக்கும் என தொகுதி மக்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை நேரடியாக சந்திக்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் என்று வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். மேலும் இந்நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், பிரமுகர்களும் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் என பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்தியன் வங்கியில் அதிகார துஷ்பிரயோகம், நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் கண்டனம். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியன் வங்கியின் உதவி மண்டல அலுவலக அதிகாரி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ரா சிவக்குமார் தலைமையேற்றார். சங்க தலைவர் நீலகண்ணன் தலைமை தாங்க மாநில செயலாளர் நர்த்தனராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உதவி மண்டல அலுவலக அதிகாரியாக பணியாற்றும் சுப்பிரமணி கடந்த சில ஆண்டுகளாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கு எதிராக தனிமனித தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனால் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக செஞ்சி வட்டம் மழுவந்தாங்கல் கிளையில் பணியாற்றிய சங்கர் என்ற ஊழியர் கடுமையான மன அழுத்தத்தால் உயிரிழந்ததாகவும், அவரது குடும்பத்திற்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் சங்கம் தெரிவித்தது. மேலும் பல நகை மதிப்பீட்டாளர்கள் தூர இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து மற்றும் உணவு செலவுகளுக்கான எந்தவித சலுகையும் வழங்கப்படாமல் தங்களது சொந்த செலவில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் மனரீதியான பாதிப்புகள் அதிகரித்து உள்ளதாகவும், அன்றாட பணிசுமை மற்றும் கட்டாய நேர விதிமுறைகள் காரணமாக
பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த சூழலில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சங்கம் வலியுறுத்தியது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பிரபாகர் தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் சமூக சேவகர் பிரபாகர் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திராநகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திராநகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் அப்பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கொளுத்தும் வெயிலை பாராமல் வாக்கு சேகரித்த வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்களுக்கு காந்தி திருநல்லூர் பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் இந்திராநகர் தொகுதி மக்களுக்காக எப்பொழுதும் பாடுபடுவேன், இந்திராநகர் தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக புதுச்சேரியில் உருவாக்குவேன் என தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் விசில் சின்னத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்ததுடன் தன்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சசிபாலன் மேற்கொண்ட வாக்கு சேகரிப்பிற்கு பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் திரளாக திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருகன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடையே வேட்பாளர் வடிவேலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. உழவர்கரை தொகுதி ஸ்டெதஸ்கோப் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளர் அருள்செழியன் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் அருள்செழியன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்டெதஸ்கோப் சின்னத்தை முன்னிறுத்தி வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு கோரினார். இந்த பிரச்சாரத்தின் போது தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி மற்றும் சுகாதார மேம்பாடு குறித்து கேட்டறிந்தார். தான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். பொதுமக்களின் ஆதரவு அருள்செழியன் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் அந்தந்த ஊர் பொதுமக்கள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என பலரும் அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் அருள்செழியன் தனது சின்னமான ஸ்டெதஸ்கோப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சஞ்சய் காந்தி நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சஞ்சய் காந்தி நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 23ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா தீபாரதனை, சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் சிவபிரகாசம், தலைவர் ரவி, செயலாளர் முத்துசாமி, பொருளாளர் பழனி, துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, இணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோயில் உறுப்பினர்கள் ராஜேந்திரன், வெங்கட சுப்பிரமணியன், வெங்கடேசன், சிவசங்கரி, ராமச்சந்திரன், ரத்னபாலன், முரளிதரன், ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளி ஆண்டு விழா. தாட்டாஞ்சாவடி விவிபி நகர் ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் சுரேஷ் பூரணி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நர்பவி வித்யாலயா பள்ளி தாளாளர் காயத்ரி தேவி, ஆத்மலிங்கம் மற்றும் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். SSMS அறக்கட்டளை செயலாளர் சரண் பிரகாஷ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் குமாரகோயில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம்.
ரெட்டியார்பாளையம் சுதாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமார கோயில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவிளக்கு பூஜை நேற்று பக்தி உணர்வுடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வை முன்னிட்டு அதிகாலை முதல் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ வள்ளி சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாலை 5:30 மணியளவில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 8 மணிக்கு கற்பூர ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரு குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. விமல் குமரகுரு குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜையை தொடக்கி வைத்தார். ஆலய சஸ்வதகர் ஸ்ரீ அருண்குமார் குருக்கள் மற்றும் ஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் தலைமையில் பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் இவ்விழாவில் TK குரூப்ஸ் கம்பெனியின் TK அஜன் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் சோனியா காந்தி நகர் மற்றும் சண்முகாபுரம் பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு முருகப் பெருமானின் அருளை பெற்றனர். ஒரு ஊதிரி புட்பத்தை எடுத்து போடுங்க. ஓங்காம் ஆசமர்ப்பயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி ஷானம் சமர்ப்பயாமி ஷானானந்தரமதம் ஆசமனியம் சமர்ப்பயாமி. ஜாக்கெட் மேல 2 அக்ஷதை போடணும். வஸ்திரார்த்தம் அக்ஷதானி சமர்ப்பயாமி. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் LJK சின்னமான ஜெயக்குமாரின் தர்பூசணியை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இன்று காலை 7 மணியளவில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு லெனின் வீதி NDA கூட்டணி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. மாநில நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் வாக்கு சேகரிப்பை தொடக்கி வைத்தார் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். ஒவ்வொரு வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள், சிறு தொழிற்சாலைகள் உட்பட்ட பகுதிகளில் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் துறைவி M. ரத்தினவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி மற்றும் கிருஷ்ணசுவாமி, பிள்ளைத்தோட்டம் வார்டு கழக செயலாளர் கனகராஜ், தொகுதி பொருளாளர் புகழென்ற ராமலிங்கம், அண்ணா நகர் வார்டு செயலாளர் ராஜேஷ், நெல்லி மாநகர் வார்டு செயலாளர் முரளிராஜ், சக்தி நகர் கலா, பிள்ளைத்தோட்டம் சிவஞானம், ராஜேஷ், தமிழ்வாணி செல்வி ஆகியோர் உணர்ந்தனர். ஆரத்தி ஆசிர்வாதங்களுடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உற்சாக வரவேற்பு. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலையில் உள்ள பாலாஜி நகரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள், குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கவனமாக கேட்டறிந்தார். குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, கழிவுநீர் வடிகால் பிரச்சினைகள், தெருவிளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக உறுதியளித்தார். அவரை வரவேற்ற பெண்கள், மூதாட்டிகள் உள்ளிட்டோர் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மனமார்ந்த ஆசிர்வாதங்களை வழங்கினர். பல இடங்களில் இளைஞர்கள் உற்சாக கோஷங்களை எழுப்பி அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். மேலும் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய திட்டங்கள் மக்களிடம் விளக்கி தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் கட்சியின் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு முழு உற்சாகத்துடன் ஆதரவு அளித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடத்தூர் மணவெளி சுத்துக்கேணி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி கோடத்தூர், மணவெளி, சுத்துக்கேணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி
தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் டிபிஆர் செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார்கோயில் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார்கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காய் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் புதிய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று களித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் பேட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி
சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வடமங்கலம் பகுதியில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வடமங்கலம் பகுதியில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பேட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் பிசிபி நகர் காலத்தோட்டம் பகுதியில் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இவர் நேற்று மாலை அரியாங்குப்பம் காலத்தோட்டம் பிசிபி நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் நேரடியாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பிசிபி நகர் பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் பலர் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்ததுடன் கோஷங்கள் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கிழ்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டுக்கான பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முதல் துவங்கி 2 தினங்களாக அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதில் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் வள்ளி தெய்வசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு 12ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் நகர பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்ற ஆலயத்திற்கு வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் திருக்கரங்களாலே ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி
உபயதாரர் வழக்கறிஞர் ருத்ரகுமார் குடும்பத்தினர், ஸ்ரீ சிவசக்தி ஆன்மீக குழுவினர், கந்தசஷ்டி தைப்பூச விழா குழுவினர், ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான இன்று காலை ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சந்தன காப்புடன் தங்க கவச அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பலர் பால் காவடி, பன்னீர் காவடி மற்றும் அழகு குத்தி செடல் தரித்து ஸ்ரீ பாலமுருக சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சந்திரன், சுசிலாபாய் குடும்பத்தினர், புஷ்பவல்லி குடும்பத்தினர், சதீஷ் கோமதி குடும்பத்தினர் உபயத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர் குருமூர்த்தி, கௌரவ தலைவர் வால்முனி, ஆலோசகர் ஞானவேல், துணைத் தலைவர் பிரபாகரன், செயலாளர் ஜெயக்குமார், துணை செயலாளர் ரகு, சரவணன், பொருளாளர் சிவகண்டன் மற்றும் சுப்பையா நகர் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.